உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஒருவேளை நீங்க தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா? ஹாஹா, கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கலாம். ஆமா. இது ஏதோ தத்துவ வகுப்பு மாதிரி இல்ல. ஆனா தீபக் சோப்ரா அப்புறம் மெனாஸ் கஃபாவோஸ் அவங்களோட யூ ஆர் தி யூனிவர்ஸ் புத்தகத்துல ம், முன்வைக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஆனா ரொம்ப சிந்திக்க தூண்டும் கருத்து இதுதான். சரி. இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். நாம நாம இந்த உலகத்தோட வெறும் பார்வையாளர்கள் இல்ல, அத உருவாக்குறதுல நமக்கும் பங்கு இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இது இது எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். நிச்சயமா. இது வெறும் கற்பனையோ தத்துவமோ மட்டும் இல்ல. இப்ப இருக்கிற நவீன அறிவியல் அதுவே சில பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறுது. ஓ, அப்படியா? என்ன மாதிரி கேள்விகள்? இப்போ குவாண்டம் இயற்பியலோட வினோதங்கள் இருக்கு. அப்புறம் பிரபஞ்சத்தோட ஒரு 96% என்னன்னே நமக்கு தெரியல. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்னு சொல்றோம். ஆமா, ஆமா. உயிரினங்கள் எப்படி இவ்வளவு துல்லியமா உருவாச்சு? இதுக்கெல்லாம் பதில் தேடும்போது ஒருவேளை நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்த வேண்டியிருக்கலாம்னு தோணுது. ஓகே. அதாவது நம்ம உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம யதார்த்தம், ரியாலிட்டி அதோட அடிப்படைங்கிற பார்வைக்கு அறிவியல் நம்ம இட்டு செல்லுதுன்னு கூட சொல்லலாம். அப்போ சரி, அப்போ நாம பாக்குற, கேக்குற, உணர்ற இந்த உலகம் அது அப்படியே புற உலகத்திலே இருக்கிறது இல்லையா? இதுதான் முதல் பெரிய கேள்வி இல்லையா? ஆமா, முக்கியமான கேள்வி. உதாரணமா ஒலியை எடுத்துக்குவோம். இந்த ஒலிய தர்ற ஃபோட்டான்ஸ் அது கண்ணுக்கு தெரியாது, அதுக்கு பிரகாசமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா நாம வெளிச்சத்தை பாக்குறோம். சரிதான். இதை விட ஆச்சரியம் என்னன்னா, நம்ம மூளைக்குள்ள கொஞ்சம் கூட ஒளி இல்ல. அது ஒரு இருட்டு பெட்டி மாதிரி. அப்புறம் எப்படி இந்த பிரகாசமான கலர்ஃபுல்லான முப்பரிமாண உலகத்தை நம்ம அனுபவிக்கிறோம்? சரிதான். நோபல் பரிசு வாங்கின நரம்பியல் விஞ்ஞானி சர் ஜான் எக்கில்ஸ் அவர் சொன்ன மாதிரி இயற்கை உலகத்துல நிறமோ ஒலியோ அழகோ வாசனையோ இல்ல. என்னது? அப்போ ரோஜாப்பூ வாசனை இல்லையா? அந்த வாசனைங்கிற அனுபவம் நம்மால வருது. அதாவது ரோஜாப்பூவோட வாசனை, தேனோட இனிப்பு, ஏன் தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட வெப்பம், அதோட ஒலி கூட அது உணர்ற ஒருத்தர் இல்லாம அந்த விதத்துல இருக்காது. எல்லாமே மனித மூளை, மனித உணர்வு நிலை உருவாக்குற அனுபவங்கள் தான். அப்போ இது நாம யாருங்கிற கேள்வியே மாத்தி யோசிக்க வைக்குதில்ல. நாம வெறும் மிஷின் மாதிரி இல்ல, யதார்த்தத்தோட இணை படைப்பாளர்கள் மாதிரி. ஆமா. இது உதமுதர்மவாத உணர்விக்கு, அதாவது மெட்டீரியலிசம், அதுக்கு ஒரு பெரிய சவால். எல்லாமே பொருட்களால் ஆனது, உணர்வு நிலைங்கிறது மூளையோட ஒரு துணை விளைவு அப்படிங்கிற பார்வைக்கு இது நேர் எதிரா இருக்கு. சரி, இது நம்மை அறிவியலோட சில தீர்க்கப்படாத மர்மங்களுக்கும் கூட்டிட்டு போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. இப்போ ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு, ரிலேட்டிவிட்டி, பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதலையே மாத்துச்சு. ஈர்ப்பு ஒரு விசை இல்ல, அது வளைந்த வெளிக்காலம், கர்வ்ட் ஸ்பேஸ் டைம்னு சொன்னார். காலம் கூட சார்புடையது, வேகமா போனா மெதுவா போகும்னு சொன்னார். டைம் டைலேஷன். இதெல்லாம் இதெல்லாம் பெரிய பொருட்களுக்கு சரி. ஆனா ரொம்ப சின்ன பொருட்களான குவாண்டம் துகள்களை பார்த்தா அங்க விதிகள் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அங்கதான் அந்த கவனிப்பாளரின் விளைவு வருது. அப்சர்வர் எஃபெக்ட் இல்லையா? ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு சின்ன துகளை நாம கவனிக்காதப்போ அது அலை மாதிரி இருக்குமா? ஆமா, பரவி இருக்கும். ஆனா நாம அத பார்த்தா, கவனிச்சா உடனே ஒரு புள்ளி மாதிரி துகளா மாறிடுமா? என்னது இது? நம்ம பார்க்கறதுனால ஒரு பொருளோட தன்மைய மாத்திக்குமா? இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த புத்தகம் கேக்குற முக்கியமான கேள்வி. நம்ம பார்வை வெறும் செயலற்ற ஒண்ணு இல்ல, அது யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்ல வருதா? இது இது ஒரு பெரிய மர்மம், இன்னும் தீர்க்கப்படல. அதோட நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தோட 96% என்னன்னே தெரியல. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. ஆமா. இன்னும் இந்த நுட்பமான சீரமைப்பு பிரச்சனை, ஃபைன் டியூனிங் ப்ராப்ளம். பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள், மாறிலிகள், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே உயிர் உருவாகிறதுக்கு ஏத்த மாதிரி மிக மிக துல்லியமா அமைஞ்சிருக்கு. எப்படி? ஒரு சின்ன சின்ன மாற்றம் நடத்திருந்தா கூட அணுக்கள் உருவாகி இருக்காது, நட்சத்திரங்கள் இருந்திருக்காது, அப்புறம் நாமளும் இருந்திருக்க மாட்டோம். வானியலாளர் ஃப்ரெட் ஹாயில் கேட்ட மாதிரி இது தற்செயலா நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. அவர் சொன்ன உவமை மாதிரி ஒரு குப்பை கிடங்குல சூறாவளி அடிச்சு அங்கிருந்த பாகங்கள் தானா சேர்ந்து ஒரு போயிங் 747 விமானம் உருவாகுற மாதிரி தான் இது ஒன்னு சொன்னார். ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ இந்த மர்மங்கள் எல்லாம் யதார்த்தத்தை பத்தின நம்ம பார்வையில ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு காட்டுதா? ஒருவேளை ஒருவேளை அந்த விடுபட்ட துண்டு நம்ம உணர்வு நிலையா இருக்குமோ?
அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த புத்தகம் ரொம்ப வலிமையா வாதிடுது. இதுதான் பங்கேற்பு பிரபஞ்சம்ங்கிற கருத்து, பார்ட்டிசிபேட்டரி யூனிவர்ஸ். ஓ, இது புதுசில்ல. 1930களில் தாகூருக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அப்போ தாகூர் சொன்னார், இது ஒரு மனித பிரபஞ்சம்னு. அதாவது உண்மை, அழகு இதெல்லாம் மனிதனை சார்ந்ததுன்னு சொன்னார். ஐன்ஸ்டீன் ஏத்துக்கிட்டாரா? உண்மை விஷயத்துல அவர் முழுசா ஏத்துக்கல. ஆனா தாகூர் சொன்ன மாதிரி உண்மை மனித மூலமா தானே உணரப்படுது. அது இல்லாம எப்படி? ஆமா, நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பும் இது ஓரளவு காட்டுது இல்லையா? இப்போ நீங்க கண்ணை மூடி ஒரு பெரிய நல்ல புளிப்பான எலுமிச்சம்பழத்தை நறுக்கிற மாதிரி, அது ஒரு சாறு அப்படியே வடியுற மாதிரி நல்ல கற்பனை செஞ்சா உங்க வாயில எச்சில் ஊறுதா? பாருங்க, மனசுல நினைக்கிற ஒரு எண்ணம் உடம்புல நேரடி விளைவை ஏற்படுத்துது. இது மைண்ட் ஓவர் மேட்டர் தானே? சரிதான். இயற்பியலாளர் ஃப்ரீமன் டைசன் இன்னொரு படி மேல போறார். ஒருவேளை அணுக்களுக்கே கூட ஒரு விதமான மனம், மைண்ட், இல்லனா ஒரு தேர்வு செய்யும் திறன் இருக்குமோன்னு கேக்குறார். அணுக்களுக்கா? ஆமா, பிரபஞ்சம் முழுக்கவே மனதோட வெளிப்பாடா இருக்கலாங்கிறாரு. இது ஒருவேளை சின்ன பொருட்களுக்கும் பெரிய பொருட்களுக்கும் இடையிலான அந்த வித்தியாசமான நடத்தையை இணைக்க உதவுமா? இப்போ ஒரு கார் ஏன் வலது பக்கம் திரும்புதுன்னு கேட்டா டிரைவர் முடிவு செஞ்சாருன்னு சொல்வோம். காரணம் இருக்கு. ஆனா மேல இருந்து பார்த்தா அது தற்செயலா தெரியலாம். அதுபோல குவாண்டம் நிலையில தற்செயலா தெரியற நிகழ்வுகளுக்கு பின்னாடி ஒரு தேர்வு இருக்குமோ? யாருக்கு தெரியும்? அப்புறம் இந்த மானிடவியல் தத்துவம், ஆந்த்ராபிக் பிரின்சிபிள், அதாவது நாம இங்க இருக்கிறதால தான் நம்மள உருவாக்குன இந்த பிரபஞ்சத்தோட விதிகளை நாம ஆராய முடியுதுன்னு சொல்றது. இதுவும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆமா, அது ஒரு மாதிரி வட்டமான வாதம் தான். ஆனா இதுவும் நாம ஏதோ ஒரு வகையில பிரபஞ்சத்தோட மையமா இருக்குமோங்கிற கேள்வியே எழுப்புது. கணித மேதை ராஜர் பென்ரோ சொல்ற மாதிரி நாம ஏதோ ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த சகாப்தத்துல வாழ்றோமா? இதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி சீரற்ற நிகழ்வுகள்ல இருந்து நோக்கம் கொண்ட சிந்திக்கிற மனிதன் உருவானான்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொருள் முதல்வாதத்தால மட்டும் பதில் சொல்ல முடியல. இங்கதான் உணர்வு நிலையோட பங்கு அது முக்கியமா தெரியுது. ஒருவேளை மனம்தான் இந்த சின்னதையும் பெரியதையும் இணைக்கிற பாலமா இருக்குமோ? சரி. அடுத்து காலம், டைம். இதுவும் நாம நினைக்கிற மாதிரி ஒரு நேரான மாறாத விஷயம் இல்லையா? இல்லவே இல்ல. ஐன்ஸ்டீன் அதையும் மாத்திட்டாரு இல்லையா? காலம் கூட சார்புடையது. ஆமா, வேகமா போனா இல்ல பெரிய ஈர்ப்பு விசை பக்கத்துல இருந்தா காலம் மெதுவா ஓடும் சொன்னார். நம்ம ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள்ல இருக்கிற கடிகாரங்கள் கூட பூமியை விட கொஞ்சம் வேகமா ஓடுமாமே. ஆமா, அதை சரி செய்யலனா ஜிபிஎஸ் தப்பா காட்டும். அப்போ காலம் நேரானது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஓடுறதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது கடிகார நேரம், ஆப்ஜெக்டிவ் டைம். ஆனா நாம அனுபவிக்கிற நேரம், சப்ஜெக்டிவ் டைம். அது அப்படி இல்லையே. எப்படி? இப்போ பல் டாக்டர் கிட்ட உட்கார்ந்துருக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப மெதுவா போற மாதிரி இருக்கும். ஆமா. அதே நேரம் நண்பர்களோட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது மணி நேரமே போனதே தெரியாது. இது நம்ம மனநிலை சார்ந்தது இல்லையா? ஆமா. அப்போ காலம்ங்கிறது வெளியில ஓடுற ஒரு நதி மாதிரி இல்லாம நம்ம மனசுக்குள்ள நாம ஒவ்வொரு கணமும் உருவாக்குற ஒரு அனுபவமா? ஷாடிங்கே சொன்ன மாதிரி எப்பவுமே இருக்கிறது நிகழ்காலம் மட்டும்தான், ஒரே நிகழ்காலம்ங்கிறது உண்மையா? நம்ம மூளையில நேரத்தை கணக்கிட சில உயிரியல் கடிகாரங்கள் இருக்குதான், அது உண்மை. ஆனா கனவுல, தியானத்துல, ஏன் தீவிரமான விளையாட்டுல கூட நம்ம நேர உணர்வு மாறிடுது. ஒரு பெரிய ஐடியா வரும்போது நேரம் நின்ன மாதிரி தோணும். இது காட்டுறது என்னன்னா, காலம்ங்கிறது நம்ம உணர்வு நிலையில ரொம்ப நெகிழ்வான ஒண்ணு, ஃப்ளெக்சிபிள். குவாண்டம் உலகத்துல இன்னும் விசித்திரம். காலம் அங்க முன்னாடியும் போகலாம் பின்னாடியும் போகலாம்னு கூட சொல்றாங்க. அப்போ காலம் ஒரு அடிப்படை யதார்த்தமா இல்லாம உணர்வு நிலையோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். இது நம்மை மூளைக்கும் மனசுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு கொண்டு வருது. மூளைதான் மனசா? நிறைய பேர் மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த புத்தகம் சொல்லுது அது தப்பு. ஆமா, டீப் ப்ளூ கம்ப்யூட்டர் கேரி காஸ்பரோவ செஸ்ல தோற்கடிச்சுது. சரி, ஆனா அதுக்கு செஸ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல, அது வெறும் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுச்சு, அவ்வளவுதான். ஆனா நம்ம மனசு அது அர்த்தத்தை, மீனிங்க புரிஞ்சுக்குது. சரிதான். மூளை மனதை எப்படி உருவாக்குதுன்னு விளக்க சில முயற்சிகள் நடந்திருக்கு. ஒன்னு மனம்னு ஒன்னும் இல்லைன்னு சொல்றது, டினைல். இல்லைன்னா மனம் சும்மா தகவலை சேகரிக்குது, வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்றது, பாசிவ் பர்செப்ஷன். இல்லைன்னா ரொம்ப சிக்கலான அமைப்பு இருந்தா அதுவே மனசா மாறிடும்னு சொல்றது, காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல்ஸ் கான்ஷியஸ்னஸ். இப்படி பல கருத்துக்கள். ஆனா இது எதுவுமே நம்ம அகநிலை அனுபவத்தை, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை விளக்கல. அகநிலை அனுபவம்னா
அதுதான் குவாலியா. அதாவது இப்போ நீங்க ஒரு சிவப்பு நிறத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற அந்த சிவப்புங்கிற உணர்வு, இல்ல ஒரு பாட்டை கேட்கும்போது அந்த மெல்லிசை உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு பூவை தொடும்போது அந்த மென்மை, சர்க்கரையோட இனிப்பு, இந்த அனுபவங்களோட தரம் இருக்கே, இதுதான் குவாலியா. ஓ, புரியுது. இதுதான் நம்ம யதார்த்தத்தோட உண்மையான கட்டமைப்பு பொருள்னு இந்த புத்தகம் சொல்லுது. வெறும் நரம்பு சிக்னல்ஸ் இல்ல, அந்த அனுபவமே தான் முக்கியம். அப்போ மூளையோட வேலை என்ன? மூளை ஒரு கருவி மாதிரி. இப்போ ஒரு ரேடியோ பெட்டி இருக்கு, அது பாட்டை உருவாக்குறது இல்ல, அது வெளியில இருந்து வர்ற அலைகளை பிடிச்சு ஒளிபரப்புது இல்லையா? ஆமா. அது மாதிரி மூளை மனதை உருவாக்குறது இல்ல, அது உணர்வு நிலையை வெளிப்படுத்துற ஒரு கருவி அல்லது ரிசீவர் மாதிரி செயல்படுதுன்னு இந்த பார்வை சொல்லுது. எப்படி வெறும் அணுக்களும் மூலக்கூறுகளும் சேர்ந்து இந்த அகநிலை அனுபவத்தை, இந்த குவாலியாவை உருவாக்குதுன்னு பொருள் முதல்வாதத்தால விளக்க முடியவே இல்ல. இததான் உணர்வு நிலையின் கடினமான புதிர்னு சொல்றாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். வாவ்! அப்போ இது எல்லாமே திரும்பவும் அந்த முதல் கருத்துக்கே வருது. நீங்க தான் பிரபஞ்சம். இது ஏதோ கவிதை மாதிரி இல்லாம நம்ம அனுபவத்தோட அடிப்படை உண்மையா இருக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா. அதாவது பிரபஞ்சம்ங்கிறது வெளியில இருக்கிற பொருட்களோட தொகுப்பு மட்டும் இல்ல. அது நம்ம உணர்வு நிலையோட வெளிப்பாடு. நாம அதுல ஒரு சின்ன புள்ளி இல்ல, அத உருவாக்குறதுல நாமளும் பங்குதாரர்கள். ஆமா. இது ஏகத்துவ பார்வைக்கு, மௌனிசம்க்கு இட்டுச் செல்லுது. அதாவது அடிப்படை யதார்த்தம் ரெண்டல்ல ஒண்ணுதான். அது பௌதிக பொருள் இல்ல, அது உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ். இந்த ஒரே உணர்வு நிலை தான் வெளி, காலம், பொருள், ஆற்றல் அப்படின்னு வெவ்வேறு வடிவங்கள்ல தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ நான், மற்றவை, உள்ளே, வெளியே இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாம் அதெல்லாம் நம்ம மனசு உருவாக்குற மாயைகள்னு சொல்லலாம். இல்லனா வசதிக்காக செஞ்சுக்கிட்ட பிரிவினைகள்னு இந்த பார்வை சொல்லுது. அடிப்படை யதார்த்தத்துல இந்த பிரிவுகள் இல்ல. எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. நாமளும் பிரபஞ்சமும் ஒண்ணுதான். இந்த பார்வை நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தோம்? இதனால என்ன பிரயோஜனம்? இது உண்மையா உணர்ந்தா நம்ம வாழ்க்கை மேல நமக்கு இருக்கிற பார்வை தலைகீழா மாறும். நாம தனிமைப்படுத்தப்பட்ட சின்ன மனிதர்கள் இல்ல, பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியோட இணைஞ்சிருக்கோங்கிற ஒரு பெரிய உணர்வு வரும். சரி. நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், நம்ம செயல்கள் எல்லாமே யதார்த்தத்தை பாதிக்கக்கூடியவைங்கிற ஒரு பொறுப்புணர்வு வரலாம். இது பயத்தை குறைச்சு நம்ம உள்ள இருக்கிற அந்த திறனை, பொட்டென்ஷியலை முழுசா வெளிக்கொணர உதவும் நினைக்கிறேன். ஆஹா, இன்னைக்கு நாம யூ ஆர் த யூனிவர்ஸ் புத்தகத்தோட சில ரொம்ப ஆழமான சிந்திக்க வைக்கிற கருத்துக்களை பார்த்தோம். யதார்த்தங்கிறது நாம நினைச்சதை விட ரொம்ப விசித்திரமானது, நம்மளோட ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சது. நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல, இந்த பிரபஞ்ச நாடகத்துல நாமளும் முக்கியமான பங்கேற்பாளர்கள். முக்கியமா உணர்வு நிலைதான் அடிப்படை. நாம பாக்குற இந்த உலகம் நம்ம உணர்வு நிலையோட கண்ணாடி மாதிரி. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நீங்க தான் யதார்த்தத்தை உருவாக்கும் ஒரு பங்கேற்பாளர் என்பதை நீங்க முழுமையா உணர்ந்தா உங்க அனுபவங்கள் எப்படி மாறும்? உங்களுடைய தேர்வுகள், உங்க வாழ்க்கை முறை, இதுல என்னென்ன மாற்றங்கள் செய்ய தோணும்? இந்த புதிய பார்வை உங்களுக்குள்ள என்னென்ன சாத்தியக்கூறுகளை தொடக்கும்? இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க.